ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டாப் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு பயோகிராபிக்கல் கிரைம் த்ரில்லர் படமாக வெளியான சிட்டி ஆஃப் லைஸ் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. பிரெட் ஃபர்மன் டைரக்ஷன்ல ஜானி டெப், ஃபாரஸ்ட் விட்டேக்கர், டோபி ஹஸ் மற்றும் பலருடைய நடிப்புல இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 1:52 minutes இருக்கு. ரெண்டல் சலிவன் உண்மை கதைகளை பேஸ் பண்ணி எழுதின லேபிரின்த் அப்படிங்கிற ஒரு புக்கை பேஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்துடைய கதை என்னன்னு பாத்திரலாம். 2015 LA டைம்ஸ் இன்வெஸ்டிகேட்டிவ் ரிப்போர்ட்டரான ஜாக் பாத்தீங்கன்னா நோட்டோரியஸ் பிக் அப்படிங்கிற அமெரிக்கன் ராப்பருடைய மர்டர் பத்தி எழுதுறதுக்காக அந்த டைம்ல அந்த மர்டரை இன்வெஸ்டிகேட் பண்ண ரிட்டையர்டு LAPD டிடெக்டிவ் ஆன ரசலை கான்டாக்ட் பண்றாரு. ரசல் இந்த கொலைக்கான மோட்டிவ் அண்ட் இதை யார் பண்ணது, எப்படி 1997ல இருந்த நிறைய கேசஸோட இது கனெக்ட் ஆச்சு அப்படின்றதையும், ஏன் மர்டர் நடந்து 18 வருடங்களாகியும் இது சால்வ் பண்ண முடியாம இருக்கு, இதுக்கு பின்னணியில யார் இருந்தாங்க அப்படிங்கறத ஒரு சீரீஸ் ஆஃப் ஃபேக்ட்ஸ் அண்ட் பிளாஷ்பேக் மூலமா ரசல் சொல்ற மாதிரி இந்த படத்தை வந்து சித்தரிச்சிருக்காங்க. ரசல் தன்னுடைய இறுதி காலம் வர உண்மையை உலகத்துக்கு சொல்றதுக்காக எப்படி போராடினாரு, இறுதியில இந்த கேஸை இவரால கிராக் பண்ண முடிஞ்சதா அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. இப்ப இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எதை பார்த்துலாம். ஜானி டெப் எடுத்துட்டீங்கன்னா ரசல் அப்படிங்கிற கேரக்டர்லயும், ஃபாரஸ்ட் விட்டேக்கர் பாத்தீங்கன்னா ஒரு ஜர்னலிஸ்டாவும் இந்த படத்துல வந்து நடிச்சிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஸ்டார் ஆஃப் த ஷோ அப்படின்னே சொல்லலாம். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமாவே இந்த மொத்த படத்தையுமே ஹோல்ட் பண்ணிருப்பாங்க. ஜானி டெப் எடுத்துட்டீங்கன்னா ஒரு ரிட்டையர்ட் அண்ட் டிஸ்ஆனர்டு போலீஸ் ஆஃபீஸரா இருப்பாரு. நோட்டோரியஸ் பிக் உடைய மர்டர் கேஸ்ல இவர் கொண்டு வந்த அந்த தியரியால தன்னுடைய ஃபேமிலி, பென்ஷன் எல்லாத்தையுமே வந்து அந்த கேஸ்க்காகவே எழுந்திருப்பாரு. பட் இருந்தாலும் அந்த கேஸ் எப்படியாவது சால்வ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. படத்துடைய ஆரம்பத்துல ஜேர்னலிஸ்டா வர ஃபாரஸ்ட் விட்டேக்கருக்கு பாத்தீங்கன்னா அவர் வந்து பதில் சொல்றதுக்கு வந்து மறுத்துருவாரு. இருந்தாலுமே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் வந்து கேஸ் பத்தின விஷயங்களை வந்து அவருக்கு சொல்ல ஆரம்பிப்பாரு. அவங்களோட அந்த கான்வர்சேஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எப்படி அந்த டைம்ல மல்டிபிள் கேசஸ் இருந்துச்சு, அது எல்லாத்தையும் எப்படி ஒரு கனெக்டிங் டாட்ல வந்து கொண்டு வந்தார் அப்படின்றத ரொம்ப நல்லாவே போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. நரேஷன் பொறுத்த வரைக்கும் சில இடங்கள்ல வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சில இடங்கள் பாத்தீங்கன்னா கிளம்சியாவும் காம்ப்ளெக்ஸாவும் உங்களால புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு வந்து வச்சிருப்பாங்க சில சீக்வன்சஸ்லாம். உங்களோட ஃபுல் அட்டென்ஷன் தேவைப்படுற ஒரு படமா தான் இருக்கும். இந்த படத்துல வந்து என்ன பேசுறாங்க அப்படின்றது கான்சென்ட்ரேட் பண்ணாம ஜஸ்ட் லைக் தட் பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்று போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். என்ன பேசுறாங்க அப்படின்றத உங்களுக்கு புரியாம போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஃபாரஸ்ட் விட்டேக்கர் பாத்தீங்கன்னா நோட்டோரியஸ் பிக் உடைய மர்டர் கேஸ்ல யார் வந்து கொன்னுருப்பா அப்படின்ற அந்த பேர் மட்டும் கிடைச்சா போதும், ஜஸ்ட் வந்து நான் ஒரு ஆர்டிகல் எழுதிட்டு போயிடுவேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் ஜானி டெப் கிட்ட பேச வருவாரு. ஆனா ஜானி டெப் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமா நரேட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கேஸ்க்காக அவர் எவ்வளவு சின்சியரா இருந்திருக்காரு, இந்த ஒரு கேஸை வந்து சால்வ் பண்றதுக்காக எவ்வளவு கமிட்மெண்டோட இருக்காரு அப்படின்றத ஃபாரஸ்ட் விட்டேக்கர் கேரக்டர் பாத்தீங்கன்னா உணர்ற மாதிரி அமைச்சிருப்பாங்க. அதே மாதிரி அவருடைய அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை கிளைமேக்ஸ்ல ரொம்ப நல்லாவே கொண்டு வந்திருப்பாங்க. அது பாக்கிறதுக்கு வந்து ஒரு ஃபீல் குட் எலிமெண்டா ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த படத்துல ஒரு டயலாக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே எழுதிருப்பாங்க. ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா ஜானி டெப் சொல்ற மாதிரி இந்த டயலாக் அமைஞ்சிருக்கும். அதாவது ஒவ்வொரு சொசைட்டிக்கும் அந்த சொசைட்டி டிசர்வ் பண்ற மாதிரியான ஒரு கிரிமினல் வந்துகிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த டயலாக் பாத்தீங்கன்னா ரொம்ப டீப்பா இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு தேதிக்கும் அதை வந்து ரிலேட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னொரு டயலாக் பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் வந்து ஒரு கேஸ் வந்து க்ளோஸ் பண்ண வேணாம் அப்படின்னு நினைச்சாருன்னா அது கடைசி வரைக்கும் அன்சால்வ்டா தான் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதுவுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த படம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ உள்ள ஒரு படம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பா இந்த படத்தை பார்த்து முடிக்கிறதுக்கே உங்களுக்கு ஒரு தனி பொறுமை தேவை. படத்துடைய பேசிங் பாத்தீங்கன்னா ஆன் அண்ட் ஆஃபா தான் இருக்கும். சில சீக்வன்சஸ் இன்ட்ரெஸ்டிங்காகவும் சில சீக்வன்சஸ் டிராக் ஆக தான் செய்யும். குறிப்பாக செகண்ட் ஆக்ட்லாம் நிறைய சீக்வன்ஸ் வந்து ரொம்ப லேக் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். மொத்தத்தில் இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் கிரைம் த்ரில்லர் படமாக வந்திருக்கு. படத்துல அடல்ட் கண்டென்ட் இல்லை. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். சிட்டி ஆஃப் லைஸ் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6 out of 10.